அதுதாங்க சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதே மாரிமுத்து தான் 4 தடவை சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதே மாரிமுத்து தான் 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்க அவரோட ப்ரமோஷன், அவர் ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருக்கிறவர், எதன் அடிப்படையில் அவரோட ப்ரமோஷன் நிப்பாட்டி வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க? அவர் தான் லெட்டரே கொடுத்துருக்காரு 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் இந்த லேண்டை பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காரு. கோர்ட்டில் கேஸ் அவர் தான் மூவ் பண்ணியிருக்காரு. அந்த கோயில் சார்பில் இவ்வளோ விஷயங்கள் அவர் முன்னெடுத்திருக்காரு தானே. அப்போ இதில் என்ன அவருடைய ரெகுலர் ப்ரமோஷனை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்காக டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ், ரெகுலர் ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும்? இது என்னங்க? இது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எதற்கெடுத்தாலும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்களா? அந்த வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாருமே கலெக்டராக ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் வேலையை செய்யாமல் இருக்க முடியும்? இது அவங்க தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி, இப்ப உங்க மேல வதந்தி பரப்பப்படுது, உங்க மேலான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சி வைக்கிறாங்க, காலை முதல்ல சொல்றாங்க, புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. புகார்